நண்பர்களே, இன்னைக்கான பாடி பில்டிங் 100 நாள் சேலஞ்சுல நாள் 28. வழக்கம் போல காலங்காத்தால பல்லு விளக்கி விட்டு, காலங்காத்தாலே வாய் நம்ம சொன்னதுனால நம்ம ஃப்ரிட்ஜ தொறந்து பார்த்தேன். கொஞ்சமா நிலக்கடலை இருந்துச்சு. அத எடுத்து கொஞ்சமா வாயில அள்ளி போட்டுட்டு, நம்ம வீட்ல குடி தண்ணி சுத்தமா இல்லாதனால குடி தண்ணி அள்ளிட்டு வர சொல்லி அம்மா விரட்டி விட்டாங்க. அதோட பக்கத்து ஊர்ல வந்து குடி தண்ணி அள்ள வந்தாச்சு. குடி தண்ணி அள்ளி விட்டு சந்தோஷமாக நம்ம பைக் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. என்னதான் இருந்தாலும் தனியா காட்டுக்குள்ள போகும்போது கொஞ்சம் பயமா தான்ப்பா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு காலேஜ் போறதுனால கருப்பு சட்டையும் ஜீன்ஸ் பேண்ட் எடுத்து வச்சாச்சு. கருப்பு சட்டைக்கு ஜீன்ஸ் பேண்ட் காம்பினேஷன் தரமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்மளோட பழக்கம் நம்மள விட்டு போகாது. என்னன்னா ஏதாச்சும் ஒரு கண்ணாடி கண்டுட்டா போதும். நம்மள ரசிக்கிறது. சரி போதும், நம்ம லைனுக்கு வாங்க. காலை உணவாக கறியும் சொத்தையும் போட்டாச்சு. இன்னைக்கு காலேஜ் போற சந்தோஷத்துல எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு செக்கப் போட்டு விட்டாச்சு. பல நாட்களுக்கு பிறகு நம்மளோட காலேஜுக்கு வந்தாச்சு. 4 வருஷமா அந்த காலேஜ்ல படிக்கிறேன். எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வந்தது கிடையாது. இன்னும் ஒரு 4 மாசம் தான் இருக்கிறதுனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏன்னா 4 வருஷங்கிறது சும்மா கிடையாது. 4 வருஷம் மெமரிஸ் இதுக்குள்ள அடங்கி கிடக்கு. சரிதானு கிளாஸுக்குள்ள வந்தா காலங்காத்தாலே வந்து கங்காச்சி எழுதி விட்டுருக்கேன். சின்ன புள்ளத்தனமா எழுதுன மட்டும் இல்லாம அவனுக்கு அவனே கை தட்டிக்கிறேன். அப்புறம் நமக்கு ஒரு ஆஃபரா ஒரு நங்கூர சைஸ்ல ஒரு நாத்தங்க ஒன்று வந்துருச்சு. பார்க்கவே நம்ம பீரங்கி குண்டு மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்டாவும் இருந்துச்சு. அப்புறம் என் நன்மை ஒருத்தன், டே நான் 90 கிலோ என்னை தூக்கிட்டு இந்த படிக்கட்டுல ஏறிடுவேன்னு கேட்டேன். நான் உன்னை மாதிரி அழகான தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இது ஒரு டாஸ்கா எடுத்துட்டு அவனை தூக்கிட்டு அந்த படிக்கட்டுல ஏற ஆரம்பிச்சாச்சு. ஏறினது மட்டும் இல்லாம அவனை கொண்டு போய் அவனோட கிளாஸ்லயே கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் மதிய உணவுக்குள்ள இறங்கியாச்சு. மதிய உணவை ரசிச்சு ருசிச்சு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு சிக்கலாகி போச்சு. அது என்னன்னு பாருங்க. அப்புறம் ஜிம்முக்கு வந்துட்டு ஜஸ்ட் கிளாஸ்க்கு வார்ம் அப் போட்டாச்சு. டம்பிள்ஸ்ல இன்க்ளைன் ஜஸ்ட் பிரஸ் 3 செட் போட்டுட்டு, பார்பல்ல ஜஸ்ட் பிரஸ் 3 செட் போட்டுட்டு, ஸ்மித் மிஷின்ல டிக்ளைன் பிரஸ் 3 செட் போட்டுட்டு, இன்க்ளைன்ல தம்பிள் ஃப்ளை 3 செட் போட்டுட்டு, மிஷின்ல ஃப்ளை 3 செட் போட்டுட்டு, கடைசியாக டிப்ஸ் 3 செட் அடிச்சுட்டு முடிச்சாச்சு. பிறகு வீட்டுக்கு வந்துட்டு இரவு உணவாக சப்பாத்தி கறியும் சாப்பிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் லைன்ல கரெக்டா இருங்க நண்பர்களே.